அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசர் இன் தமிழ்நாடு காலேஜியேட் எஜுகேஷனல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரியா? அதாவது கவர்ன்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜஸ்ல என்ன புரொஃபசர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. சரியா? டிஆர்பிலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் இருக்கு அப்படின்னா, 2708 வேக்கன்ஸீஸ் வந்து இருக்கு. ஒரு நம்பர் ஆஃப் வேக்கன்ஸீஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் டேட் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது. என்னையிலிருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, 17/10 அதாவது நாளைக்கிலிருந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன குடுக்கணும். சரியா? லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா, 10/11/2025. அப்ளிகேஷன்ல ஏதாவது நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை எடிட் பண்றதுக்கு 11, 12, 13 அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் டைம் குடுக்குறாங்க. அப்ளிகேஷன எடிட் பண்றதுக்கு. சரியா? எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 20 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆனா இது ஒரு டென்டேட்டிவ் டேட் தான். மேபி சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் டென்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் இன்டர்வியூ அப்படிங்கிறதும் இருக்கும். இன்டர்வியூ டேட்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட்டான டீட்டெயில்ஸ் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அசிஸ்டன்ட் புரொஃபசருக்கான ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறாங்க. 2708 வேக்கன்ஸீஸ் வந்து இருக்கு. ஆ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 10/11/2025. அடுத்தது எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 20 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் டேட் தான் அது. அடுத்ததா வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிலயும் என்னென்ன வேக்கன்ஸீஸ் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன வேக்கன்ஸீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப இங்கிலீஷ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 400 வேக்கன்ஸீஸ் வந்து இருக்கு. இங்கிலீஷ் கிராஜுவேட்ஸ்க்குலாம். அப்ப உங்களோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி என்ன வேக்கன்ஸீஸ் இருக்கு, எவ்வளவு வேக்கன்ஸீஸ் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பேப்பர் 1 150 மார்க்குக்கு இருக்க போது. அதுல பார்ட் ஏ, பார்ட் பி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ அப்படிங்கிறது நமக்கு 3 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இது வந்து கம்பல்சரி தமிழ் இன்க்ளூடட். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 150 மார்க்குக்கு வந்து இருக்க போகுது. அடுத்தது பார்ட் பில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? கம்பல்சரி தமிழ்ல மொத்தம் 30 கேள்விகள் இருக்கும். சப்ஜெக்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். டோட்டலா நம்ம ஒரு 150 மார்க்குக்கு வந்து இத எழுதுவோம். அடுத்தது பேப்பர் 2 அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவ் டைப். ஓகேவா? அதுக்கு 1 ஹவர் வந்து டைம் குடுப்பாங்க. 1 எஸ்ஸே டைப் கொஸ்டின் அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ். அதாவது 5ல ஒரு கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். சரியா? மேக்ஸிமம் 300 வேர்ட்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். உங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடா. அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு உண்டான மார்க்ஸ் வந்து இங்க குடுக்குறாங்க. அடுத்தது இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு 15 மார்க். டோட்டலா 230 மார்க்குக்கு மொத்த ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸுமே இருக்க போகுது. சரியா? ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூல எதெல்லாம் செக் பண்ணுவாங்க? கன்டென்ட்ட செக் பண்ணுவாங்க. உங்களோட டெலிவரிய செக் பண்ணுவாங்க. உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ வந்து செக் பண்ண போறாங்க. இதெல்லாம் பேசிக்கா இருக்கிறது தான் நமக்கு இந்த அசிஸ்டன்ட் புரொஃபசர் ரெக்ரூட்மென்ட்ல இருக்கிற விஷயங்கள் தான். ஸோ பேசிக்கா பார்க்குறப்ப நமக்கு ரெக்ரூட்மென்ட்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நாளையிலேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். 2700 வேக்கன்ஸீஸ் இருக்கு. ஸோ உங்க எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ பார்த்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க. சரியா? தேங்க் யூ.